மதுபானம் மற்றும் சிகரெட்டுகளின் விலையில் திடீர் மாற்றம். தமிழரசுக் கட்சி எம்பிக்கள் ஹரி ஆனந்த சங்கரி சந்திப்பு. தாய் வீடு திரும்புங்கள், மொட்டு தரப்புக்கு சுதந்திர கட்சி அழைப்பு. இந்தியாவுக்கு பயணமான தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்கள். மழையை எதிர்கொள்ள தயாராகுங்கள், வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. கட்சிக்குள்ளேயே ஸ்ரீதரனுக்கு சாணக்கியன் வைக்கும் செக், அம்பலப்படுத்தும் அர்ச்சுனா. கொழும்பிலிருந்து சென்ற பேருந்து விபத்து, 13 பேர் காயம். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து வகையான மதுபானங்களுக்கான வரியை அரசாங்கம் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வரி உயர்வு காரணமாக மதுபானங்களின் விலை 5% முதல் 6% வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் திருத்தப்பட்ட மதுபானங்களின் விலை இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இதேவேளை வரி அதிகரிப்பை தொடர்ந்து இன்று முதல் சிகரெட் விலை உயர்த்தப்படும் என்று சிலோன் டொபேகா நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி கேப்டன் மற்றும் ஜான் பிளேயர் சிகரெட்டுகளின் விலை ₹5 அதிகரிக்கும். அத்துடன் 83 மில்லிமீட்டர் கோல்ட் லீப் ₹10 அதிகரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் முடிக்குரிய பூர்வீக குடிகள், வடக்கு விவகாரங்கள் மற்றும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அலுவல்கள் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரிக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று மாலை சந்திப்பு நடைபெற்றது. கொழும்பு பம்பலப்பட்டியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், சண்முகம் குகதாசன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், இளையதம்பி ஸ்ரீநாத் ஆகியோர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறியுள்ள அனைவரும் மீண்டும் தாய் வீடு திரும்ப வேண்டும் என சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரான முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களால் தான் பொதுஜன பெரமுன கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. எனவே சுதந்திர கட்சி என்ற தாய் வீட்டில் கதவுகள் திறந்தேயுள்ளன. கட்சியில் இருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் வரலாம். சுதந்திர கட்சியின் வாக்குகள் தான் தேசிய மக்கள் சக்திக்கு சென்றுள்ளது. தற்போது அரசியல் என்பது நாடாளுமன்றத்தில் இல்லை, அதற்கு வெளியில் தான் உள்ளது. எனவே நாடாளுமன்றத்திற்கு வெளியில் சமூகத்தை அணிதிரண்ட சுதந்திர கட்சி தயாராக உள்ளது எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் எத்திசையும் தமிழினங்கே என்ற தலைப்பில் இடம்பெறும் உலக புலம்பெயர் தமிழர்கள் தின நிகழ்வில் தமிழக அரசின் அழைப்பின் பெயரில் கலந்து கொள்வதற்காக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் ஆகியோர் இந்திய நாடாளுமன்றில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கனிமொழியை சந்தித்து ஈழத்தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் சம்பந்தமாகவும் மத்திய அரசியல் தமிழ்நாட்டின் குரலை எமக்காக தொடர்ந்து எழுப்புவது சம்பந்தமாகவும் உரையாடினார். தமிழ்நாட்டில் 2 தினங்கள் இடம்பெறும் மாநாட்டில் பங்கு கொண்டு எதிர்வரும் 13ஆம் திகதி மேற்படி மூவரும் நாடு திரும்பவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் அடுத்த சில நாட்களில் மழை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேலும் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் கூறப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரம் தொடர்பில் சாணக்கியன் கேள்வி எழுப்புவதற்கு காரணம் ஸ்ரீதரனின் பெயர் அதில் சிக்கி வாக்களித்த மக்களிடையே அது சர்ச்சையை உருவாக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் என யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை அவரது உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொளியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசுக் கட்சிக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் குத்தும் நடவடிக்கைதான் இது. சாணக்கியன் தான் 60,000 வாக்குகள் பெற்றதாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். கருணா மற்றும் பிள்ளையான் மீதான வெறுப்பே அவருக்கு வாக்குகள் கிடைக்க முழுமையான காரணம். இதனால் உங்களுக்கு தமிழ் தேசியத்தில் அக்கறை இருப்பதாக ஒத்துக்கொள்ள முடியாது. அத்தோடு தமிழரசுக் கட்சிக்குள் பாரிய அரசியல் காணப்படுகின்றது. கூட்டத்தை கூட்டி இடைவெளி நேரங்களில் முடிவுகள் எடுக்கப்படும் அளவிற்குத்தான் தற்போது கட்சி நிலைமை உள்ளது. தமிழரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவரிடம் நான் உரையாடும் போது கட்சிக்குள் நடப்பவை குறித்து அவருக்கு தெளிவில்லை. இவ்வாறு கட்சிக்குள் நடக்கும் விடயங்கள் தொடர்பில் அக்கட்சியில் உள்ளவருக்கே தெளிவில்லாத சூழல் அங்கு தொடர்கின்றதை காணக்கூடியதாக உள்ளது. தமிழ் மக்கள் குறித்து நிறைய பிரச்சனைகள் கிடப்பில் இருக்கும்போது கட்சியின் தலைவர் யார், சுமந்திரன் கட்சியின் பேச்சாளரா இல்லையா மற்றும் ஸ்ரீதரனின் பதவி என அதை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றனர் என அவர் கடுமையாக சாடியுள்ளார். அத்தோடு அண்மையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து சுயேட்சையாக களமிறங்கி நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவருடன் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வரும் சட்டத்திரணியுமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்திருந்தார். ஐபிசி தமிழ் சக்கரவியூகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் ராமநாதன் அர்ச்சுனா கருத்து தெரிவிக்கையில், தமிழ் கட்சிகளின் மணிவண்ணனை தவிர்த்து ஒன்றாக சேர்த்து அரசியலில் பயணிப்பது குறித்து யாரும் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கவும் இல்லை. அத்தோடு அது குறித்து நான் சிந்திக்கவும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து பசறை நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து இன்று காலை 6:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 13 பயணிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பிலிருந்து பசறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று பசறையில் உள்ள 10வது மைல்கள் பகுதியில் விபத்துக்குள்ளாகியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பேருந்து வீதியை விட்டு விலகி முன்பக்க பகுதி பள்ளத்தை நோக்கி வழுக்கிச் சென்று நின்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் விபத்து தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.